அன்று இவ்வுலகம் அடந்தாயடி போற்றி ஆயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாடத்தின் தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்பலமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வனத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர்க்கும் முழங்கும் அப்பாஞ்சன்யமும் பல்லாண்டு. கண்ணனா அவன் எப்படியா பாருப்பான்? அழகாக இருப்பானா? கையிலே புல்லாங்குழல், தலையிலே மயிர்பீலி, காலிலோ அழகான சிலங்கை, கழுத்திலோ விதவிதமான நகைகள், காதிலோ அழகான குண்டலங்கள். ஆனால் அவன் மிகவும் குறும்புகள் செய்வான். அப்பா அப்பா அவன் செய்த குறும்புகள் ஏதாவது ஒன்று. அவன் குறும்புக்காரனா? ஆங்கோதாய் குறும்புக்கென்றே பேர் போனவன் அவன். அவன் யசோதையையும் கோபிகளையும் படாத பாட்படுத்துவான். அவன் செய்த குறும்புகள் ஏதாவது ஒன்றை எடுத்து சொல்லுங்கள் அப்பா. அவன் செய்த குறும்புகள் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. சரி, நீ கேட்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு கோபிகை தன்னன் பொன்னின் கையில் தங்க வளையல் போட்டுவிட்டு வெளியே சென்ற சமயம் கண்ணன் உள்ளே நுழைந்தான். அப்பொழுது நாவல் பழம் என்று கூறிக்கொண்டே நாவல் பழக்காரி வந்தான். கண்ணனுக்கு நாவல் பழம் என்றால் மிகவும் பிடிக்கும். கண்ணன் நாவல் பழக்காரிடம் நாவல் பழம் வேண்டும் என்று கேட்டான். நாவல் பழக்காரி பணம் கொடுத்தால் தான் தருவேன் என்றான். கண்ணனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கண்ணன் சின்ன குழந்தை தானே, நாவல் பழம் குத்தா என்னவா? ஏதேது, நீ அங்கே இருந்தால் சண்டை போட்டிருப்பாய் போல இருக்கிறது. சரி, மீதியை கேள். கண்ணன் அந்த குட்டி பொண்ணின் கையிலிருந்து வளையலை கழட்டி நாவல் பழக்காரியிடம் கொடுத்து நாவல் பழம் வாங்கி சாப்பிட்டான். நான் அந்த பொண்ணுக்கு தராமல் கண்ணன் மிகவும் சாமர்த்தியமாக இருக்கிறானே. இதுக்கே வியந்து விட்டாயே. சரி, மீதியை கேள். அந்த குட்டி பொன் அழுது கொண்டே இருந்தாள். இந்த விஷயத்தை கேட்ட தன் தாயார் கண்ணியிடம் சென்று, கண்ணா, என் பொண்ணின் கையிலிருந்து வளையலை கழட்டி நாவல் பழக்காரியிடம் கொடுத்து நாவல் பழம் சாப்பிட்டியா என்று கேட்டார். அதற்கு கண்ணன் சொன்னான், நான் உங்க ஆத்துக்கு வந்ததை நீ பாத்தியா? அதுக்கப்புறம் நான் உன் பொண்ணின் கையில் இந்த வளையலை கட்டதை நீ பாத்தியா? இந்த வளையலை நாவல் பழக்காரியிடம் கொடுத்ததை நீ பாத்தியா? அந்த நாவல் பழத்தை நீ சாப்பிட்டியா என்று கேட்டான். நான் இல்லை என்று சிரித்தான். அப்படியா? கண்ணன் மிகவும் குறும்புக்காரனா இருக்கிறானே. கண்ணன் என்னோட விளையாட வருவானா? நீ பக்தியோடு கோபி
சிற்றில் சிற்றில் வெள்ளை நுண்மணலிலாலே செய்த விசித்திரமான சிற்றில் சிற்றில் வெள்ளை நுண்மணலிலாலே செய்த விசித்திரமான சிற்றில் கள்ளமாதவா கள்ளமாதவா அதில் கலந்து நாமே வாழ்வோம் அதில் கலந்து நாமே வாழ்வோம் சிற்றில் சிற்றில் கட்டு கட்டு உன் கமலம் போன்ற கையால் அதை தொட்டு தொட்டு கட்டு 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 சிற்றில் சிற்றில் கட்டு நான் கோவிலுக்கு சென்று வருகிறேன். மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள் மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள் மாலடைந்த மதிலரங்கன் மாலையவட்டன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் ஜலத்தினாள் பூமாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலை கேட்ட மாலைதானா? இந்த மாலை எவ்வளவு அழகாக இருக்கிறது. கண்ணன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக் கொள்வானா? பரமனது மாலை பாழகலாமோ திருமனது மாலை தீதாகலாமோ கோதாய் 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 பார்மகள் நாவா பதுமநாபா மாலை இல்லை மாலை இல்லை மாலை இல்லை. விஷ்ணுசித்தா, எழுந்திரு, கவலைப்படாதே. இனி அவள் இந்த மாலையை தான் நாம் அணிவோம். அவள் சூடி கொடுத்த நாச்சியார், அவள் ஆண்டாள், அவள் ஆண்டாள், அவள் ஆண்டாள். கோதாய், நீ ஆண்டாள், நீ சூடி கொடுத்த நாச்சியாரம். இனிமே எம்பெருமான் நீ அணிந்த மாலையை தான் அணிவானோ. வா, கோவிலுக்கு செல்லலாம். ஆண்டாள் மார்கழி திங்கள்லேருந்து ஆரம்பித்து வங்கக்கடல் வரைக்கும் ஆண்டாள் பாசுரம் பாடியிருக்கா. அதில் சில பாசுரங்களுக்கு, முக்கியமான பாசுரங்களுக்கு மாத்திரம் குழந்தைகள் டான்ஸ் ஆடுறது. அதில் முதல் பாட்டு கடைசி பாட்டு எப்போவுமே ரொம்ப முக்கியமான பாசுரம்னு சொல்லுவோம். அதை முதல் பாட்டு மார்கழி திங்கள்ன்ற முதல் பாசுரத்தை இப்போ அத்துழாய், அக்ஷயா, அனுஜா மதுசூதனன், மகதி 3 பேரும் இப்போ டான்ஸ் ஆட போகிறோம். மார்கழி திங்கள்
மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமினோர் நேரிழையீர் நீராட போதுவீர் பொதுமினோர் நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீராய் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீராய் கூர்வேல் கொடுந்தோழிடன் நந்தகோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தோழிடன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாடும் புகழ படிந்தெழும் பாவாய் பாடும் புகழ படிந்தெழும் பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ் தூயில் ஆழை மேல் கண் வளரும் தூபம் கமழ் தூயில் ஆழை மேல் கண் வளரும் மாமான் மணிகதவம் தாழ்த்திடவாய் மாமான் மணிகதவம் தாழ்த்திடவாய் மாமீர் அவளை எழுப்பிரோ மகள்தான் மாமீர் அவளை எழுப்பிரோ மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ ஊமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ ஏம பெருந்தோயில் மந்திர பட்டாளோ ஏம பெருந்தோயில் மந்திர பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னும் நாமம் பலவும் நாவிந்தேலோரும் பாவாய் நாமம் பலவும் நாவிந்தேலோரும் பாவாய் தூமணி மாடத்து சுற்றும்
விளக்கே என்று 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே என்ற பாசுரம். அதுல நம்மிடத்திலே ஒரு குற்றம் இல்லை என்றாலும் ஒருவர் நம்மை குற்றம் என்று சொன்னால் அதை ஏறிட்டுக் கொள்வதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அந்த பாசுரத்தை இப்பொழுது அபிநயம் பிடிக்கப் போகிறார். என்கிற 24வது பாசுரம். அது எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வதனான பாசுரம். மாரிமலம் அழுகின்ற பாசுரத்தில் சிங்கம் போல் நீ நடந்து வர வேண்டும் என்று எம்பெருமானை கோபியர்கள் வேண்ட அந்த எம்பெருமான் நடந்த நடையழகை அன்றிய புலகமணந்தாய் அடி போற்றி என்று அந்த பாசுரத்திலே ஆண்டாள் கூறுகிறார். அதை இந்த 4 பேரும் ஸ்ரத்தா, இன்னொரு குழந்தை பேர் ஸ்ரத்தா பெரிவோம், அனுஜா மல்சூதரன், மகதி பத்ரி, அத்துலாய். அன்று இவ்வுலகம் அடந்தாயடி போற்றி, அன்று இவ்வுலகம் அடந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி, பொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, கன்று குனிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே எத்தி பறை கொள்வான், என்றென்றும் சேவகமே எத்தி பறை கொள்வான், இன்று யாவந்தோ இறங்கேலோரெம்பாவாய், இன்று யாவந்தோ இறங்கேலோரெம்பாவாய். சித்தன் சிறுகாலே என்கிற 29வது பாசுரம். சித்தன் சிறுகாலே என்கிற 29வது பாசுரம். அந்த பாசுரத்துல என்னன்னா, ஆண்டாள் பறையை கேட்க எம்பெருமான் அந்த பறையை கொண்டு கொடுக்கணும். அப்ப இத்தை பறிகொள்வான் அன்னுகான் கோவிந்தான்னு சொல்றான். பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து சொன்னதுனால அந்த கண்ணபிரான் அந்த இளைய குலத்திலேயே பிறந்து அந்த மாடுகளுக்கு தண்ணீரை, அதுகளுக்கு கண்ணுக்குட்டிகளுக்கு தண்ணீர் எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. அப்போ அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா, தான் கண்ணுக்குட்டியாக பாவனை பண்ணி தான் எப்படி தண்ணி குடிக்கிறானோ அதை பார்த்து அந்த 2 மாடுகள் எல்லாம் தண்ணி குடிக்குமா, கண்ணுக்குட்டிகள் எல்லாம். அதை தான் இப்போ அபிநயத்துல பிடிக்க போறா, பாருங்க. சித்தஞ்சிறு காலே வந்துனை சேவித்தும், சித்தஞ்சிறு காலே வந்துனை சேவித்தும், பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம்பை துண்ணும் குலத்தில் பிறந்து பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவளங்களை கொள்ளாமல் போகாது, குத்தேவளங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வார் அன்று காண் கோவிந்தா, இற்றை பறை கொள்வார் அன்று காண் கோவிந்தா,
கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முன் தன்னோடு எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முன் தன்னோடு உத்தோமே ஆவோம் உனக்கே நாம செய்வோம் தோமே ஆவோம் உனக்கே நாம செய்வோம் மத்தை நங்காமங்கள் மாற்றேலோரெம்பாய் மத்தை நங்காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் அங்கு அப்பறை கொண்ட ஆண்டைட்டு ஆண்டாள் கடைசியா பலஸ்ருதியாக எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய்னு எல்லாருக்கும் சில ஆழ்வார்கள் எல்லாம் அங்க கிடைக்கும் இங்க கிடைக்கும்னா ஆனா ஆண்டாள் மாத்திரம் எல்லாருக்கும் எப்பொழுதும் கிடைக்கும்ன்ற சொல்ற அந்த கடல் பாசுரமும் இது ஆண்டாளுடைய வாழி திருநாமத்தோட இந்த ப்ரோக்ராம் முடியறது. ஆகையினால் மங்களம் பொங்குகவே சங்கம் பிகிரியும் தாகிய பார்த்த சாரதி அருளால் பாரினிலெங்கும் மங்களம் பொங்குகவே மாநில மகிழ மழை வளம் பொழிக ஆனிரை அருளோடு அறநெறி நிறைக மங்களம் பொங்குகவே மங்களம் பொங்குகவே மங்களம் பொங்குகவே. திருவாடிப்புறத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புது மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 140 மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கண்ணியுகந்தளித்தாள் வாழியே மறுவாரன் திருமல்லி வளநாடி வாழியே வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் ஒருத்திதான் பெண். அவள் ஒரே ஒரு பெண். ஆனால் அவள் பாடின அந்த திவ்ய பிரபந்தம் தான் திருக்கோயில்களிலே எல்லா நாளும் அனுசந்திக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமை பெற்ற அந்த ஒரு பெண்பால் ஆழ்வார் என்கிற ஆண்டாள் அவள் அருளி செய்த திருப்பாவையை பற்றி எல்லாரும் நிறைய இடங்களில் நிறைய சதசெல்லாம் நடத்துகிறார். ஆனால் எல்லா இடத்துலையும் வித்வான்கள் புருஷர்கள் தான் போய் கலந்துக்கிறார். அதனால அவள் ஸ்ரீமதி பூமா வந்து என் இடத்துல கேட்டா, பெண்களை மட்டுமே கொண்டு ஒரு சதசு நடத்தணும் எனக்குன்னு தோன்றது, அந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேட்டாள். அப்படியே பண்ணலாமே என்று சொன்னேன். இது ஏற்கனவே கூட ஒரு தடவை 2 தடவை நடந்திருக்கு. இப்போ இந்த வருஷம் சில குழந்தைகளை வைத்து பண்ண வேண்டும் என்று அது ஆசைப்பட்டார்கள். ஆனால் ரொம்ப கஷ்டமான காரியம் அது. எல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைகளை வைத்து கொண்டு இவ்வளவு தூரம் ட்ரெயின் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமான காரியம். அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திருமதி சரண்யா சாரதி அவள் தான் ரொம்ப இதுக்காக ராப்பகலாக பாவம் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த குழந்தைகளை எல்லாம் சொல்லி சொல்லி அதை எப்படியெல்லாம் கொண்டு வருது. எல்லாம் சின்ன வயசு 5 வயசு குழந்தைகள். ஏன்னா ஆண்டாள் திருப்பாவளத்தை அவளுக்கு 5 வயசு அப்படின்னு சொல்லியிருக்கார். புடலோகஞ்சியர் 5 குடிக்கு ஒரு சந்ததியாங்கிற இடத்துல 5 வயசுலேயே திருப்பாவை பாடினான்னு. அதனால் அப்படிப்பட்ட வயசுலேயே அந்த குழந்தைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பண்ணினான். உண்மையிலே குழந்தைகளை நான் ரொம்ப நன்னாவே தான் பண்ணினான்னு எனக்கு தோன்றது இல்லையா?
அவர் என்னமோ சொன்னாங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், முன்ன பின்னே இல்லை, நல்லாவே பண்ணினான் குழந்தைகள்லாம். அது நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். எந்தாவது குழந்தைகள் எப்படி பண்ணினாலும் அது ஆனந்தம் தான் நமக்கு. அப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சியை வழங்கியதற்கு இந்த குழுவினருக்கு ஸ்ரீமதி பூமா, அப்புறம் ஸ்ரீமதி சரண்யா சாரதி, அப்புறம் கூட மாடினவங்க நம்ம பிபி சுஜாதா, அவளும் ரொம்ப அழகாக அவளும் பாடம் உட்காந்து நிறைய இந்த பசங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து எப்படி பாடணும் என்னன்றத 2-3 நாள் ரிஹர்சல் பார்த்து இன்னும் பெரிய ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சிரமத்தை கூட இவள் ஜாஸ்தி சிரமப்பட்டிருக்கா. அவள்லாம் ஸ்ரீமதி சுஜாதா, அவளும் நமக்கு வேண்டிய என்னுடைய கிளாஸ்மேட் விபி ரவி, அவருடைய தம்பியினுடைய பொண்ணு தான். எனக்கு நல்லா தெரியும் அவளை. அதே மாதிரி அவளுடைய பசங்க, அவளுடைய பெண்ணு ஸ்ரத்தா, அப்புறம் அத்துழாய், எல்லாரும் பராசரன், அவள்லாம் சரண்யாவுடைய பிள்ளை தான் பராசரன். ரொம்ப அழகாக பெரியாழ்வார்கிட்ட ரொம்ப அப்படியே பொத்தம் கீழே ஊற்றிட்டான். நானே பயந்து போயிட்டேன். அவ்வளோ அழகாக பண்ணினான் பராசரன். அதே மாதிரி அந்த குழந்தை பேர் என்ன, யத்தீந்திர பிரபணன், அவன் நம்முடைய இவர் மாம்பழம் அவருடைய பிள்ளை, அதனால் வாசுவருடைய பேரன். அதனால் அவன் அதே மாதிரி எங்காத்து குழந்தை அனுஜா மதுசூதனன், இன்னும் எல்லாரும் நான் பேர் ஏதோ 1-2 பேர் விட்டுருக்கலாம். ரொம்ப எல்லா குழந்தைகளும் ரொம்ப ஆர்வமாக அதை இவ்வளோ தூரம் பண்ணினது. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல 5 வித்வான்சினிகள் பேசினால அதை விட இந்த 6 குழந்தைகள் பண்ணினது ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா அவெல்லாம் நல்லா வயசானவா, விஷயம் தெரிஞ்சவா, அதனால் அவள் பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இந்த குழந்தைகள் இவ்வளோ தூரம் புரிஞ்சுட்டு பண்ணினது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிச்சயமாக இதை ஏற்பாடு பண்ணினதுக்கு நாம் எல்லாருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். குழந்தைகள் மேலே மேலே இன்னும் நிறைய விருத்திக்கு இதே மாதிரி விஷயத்தை நல்ல பெரிய ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் ஏற்பட வேண்டும் என்று ஆண்டாள் திருவடிகளில் அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பெரியாழ்வாராக நடித்த பராசரன் சந்தோஷம். ஆண்டாளாக அனுஜா மதுசூதனன். ஆண்டாளாக நடித்த அனுஜா மதுசூதனன். கிருஷ்ணனாக நடித்த யதீந்திர பிரபணன். பெரிய ஆண்டாளாக நடித்த ஸ்ரத்தா. கடைசி குட்டி குட்டி ஆண்டாளாக நடித்த மகதீனி பத்ரினி. அத்துழாய் கடைசி ஆண்டாள அழுத்துழாய். கலைஞரோட பொண்ணு, டான்ஸ் டீச்சரோட பொண்ணு. பத்மக்ஷேத்ரா டான்ஸ் டீச்சரோட பொண்ணு.